ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மிதிவண்டியோட விலை 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எழுதியிருக்க விலை 1500 ரூபா, ஆனால் விற்ற விலை 1350 ரூபா. அப்போ எவ்வளோ தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம். தள்ளுபடி சதவீதம் பற்றி கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு. முதல்ல மிதிவண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னா, இதை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோனா 1500 ரூபா. ரூபாய் 1350க்கு விற்றுருக்காங்க. விற்ற விலை என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். அதனால் எஸ்பி 1350 ரூபா. இது எடுத்து எழுதியாச்சு. இப்போ தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்னன்னா ஃபார்முலா வச்சு தான் போடணும். முதல்ல டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பி மைனஸ் எஸ்பி. தள்ளுபடி அமௌண்ட் அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கு பில்லில் ஒரு விலை போட்டிருப்பாங்க, அதுலேருந்து தள்ளுபடி பண்ணி இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜவுளி கடையெல்லாம் அது அப்படி தானே சொல்லுவாங்க. ஒரு விலை போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த விலையெல்லாம் தள்ளுபடி பர்சன்டேஜ்லாம் போயிட்டு இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழிச்சிட்டு ஒரு விலை வேறு ஒரு விலை போட்டிருப்பாங்க. அதுதான் என்னென்னா வாங்குகிற விலை. நம்ம அந்த பணம் கொடுத்து தான் வாங்குவோம். அதுதான் எம்பி மைனஸ் எஸ்பி. அந்த போட்டிருக்க விலையிலேருந்து நம்ம கொடுக்குற விலையை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்ற விலையை கண்டுபிடிச்சிடலாமா? அதை தான் நம்ம போட்டிருக்கோம். இங்கே 1500 மைனஸ் 1350 அப்படின்னா ஈக்குவல்ட்டு என்ன வரும்? 150 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே அர்த்தம். சரி, இப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் டிவைடட் பை எம்பி. எம்பின்னா என்னது? எழுதியிருக்க விலை. இது வாங்கின விலை இல்லை, நம்ம எழுதி வச்சுருக்காங்கல்ல வாங்குறதுக்கு முன்னாடி அந்த விலை, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். அதை போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் உள்ள. ஈக்குவல்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? 150 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ்னால் 1500 ரூபா இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். 2 0 இருக்குது, மேலேயும் 2 0 இருக்குது. இதால் கேன்சல் பண்ணால் 15 1 15 15 10 என்ன வரும்னா 150 அப்படின்னு வருமா? ஸோ 10% என்னென்னா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 10% தள்ளுபடியில் அந்த பொருளை விற்றுருக்காங்க, மிதிவண்டியை விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.